இருங்க உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பிடிக்கலனா கமெண்ட் பண்ணிடுங்க. செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு. நமக்கு வெளியில் கிளம்புறோம், ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக பார்லர் பக்கம் தான் போய் நிற்போம். அதுக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. ப்ரைடலுக்கு ஒரு பெண்ணோட ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக ஒயிட்டாக க்ளோவாக மாற்றுறாங்களோ அதை விட சூப்பராக ரிசல்ட் தந்திருக்கு. இன்றைக்கி இந்த க்ரீமில் இந்த ஒரு க்ரீம் உங்களுக்கு போதும் உங்கள் ஃபேஸை செம்மையாக மாற்றுறதுக்கு. இப்படி எனக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். வெறும் 10 நிமிஷம் மட்டும்தாங்க செம்ம சூப்பராக என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி பூனை முடி கூட எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்குங்க. மூக்கில் பாருங்கள் அந்த க்ளோ தெரியுது, அதேமாரி 2 பக்கம் கன்னத்துலேயும் அந்த க்ளோ தெரியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா வேசலின் தாங்க. ஏன் வேசலின் நம்ம இந்த க்ரீமுக்கு வந்து சேர்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதே ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இருக்கும், கட்டிகளாக மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். ஏன்னா இதை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம வேசலின் வந்து சேர்க்குறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வேசலின் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஸ் வாட்டர் தாங்க சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வேசலினும் ரோஸ் வாட்டரும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். அதுதான் முக்கியமாக நம்ம வந்து வேசலினையும் ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது, ஓரளவுக்கு தான் நமக்கு மிக்ஸ் ஆகும். அடுத்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த பொடி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் இருந்தால் அதை கூட ரிமூவ் பண்ணும். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு பொடி தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். அது என்ன அப்படின்னா கடலை மாவு தாங்க. ஒரு சிலர் முகத்தை பார்த்திங்கன்னா ஆயில் வலியும், என்ன தான் மேக்கப் போட்டாலும் அந்த மேக்கப் கலைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடலை மாவு ஆட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு மேக்கப்லாம் கலையவே கிடையாது, நம்ம முகத்தில் வந்து ஆயில் வந்து வலியாது. அதுக்காக தான் மெயினாக நம்ம கடலை மாவை ஆட் பண்ணுறது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வேசலின், ரோஸ் வாட்டர், கடலை மாவு இது 3ஐயுமே நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பொலன்ற மாதிரி வரும். என்னடா இவ்வளோ கட்டியாக வருதுன்னு நினைக்கவே வேண்டாம். இது வந்து இலக்கமாக நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு பொருளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிறது இது என்னன்னு தானே நினைக்கிறீங்க? இது வந்து அதாவது சுகர் தாங்க. சுகரை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு 3 ஸ்பூன் சுகர் எடுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கடலை மாவோட இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போதும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக பொலன்னு தான் பொடியாட்டம் இருக்கும். இந்த பொடியை மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து உங்கள் ஃபேஸில் நான் சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும். பார்க்குறதுக்கு நீங்கள் எங்காவே இருப்பீங்க. உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரதை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லை, அதான் சொன்னேன்ல, மணப்பெண் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து மணப்பெண் மாதிரியே அவ்வளோ அழகாக மாறிடுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு நம்ம அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ரா மில்க் வந்து நான் 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை வந்து இது உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி இருக்குது. அப்படியே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக மிக்ஸ் ஆகாது, ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து நல்லா கரைஞ்சி வரும். ஒரு 1 மினிட்டாவது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள்
இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லிக்விட் மாதிரி தான் இருக்கும். உள்ளே சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்க தான் செய்யும். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா பாயில் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நல்லா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த ஒரு க்ரீம் போதுங்க உங்கள் ஃபேஸை வந்து பளபளன்னு மாற்றுறதுக்கு. நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டு பாருங்கள், உங்கள் ஃபேஸில் இருக்க மேக்கப் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே அப்படியே களைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மேக்கப் போட்டு பாருங்கள். உங்கள் ஃபேஸில் மேக்கப் போடணுன்ற அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறிடும். ஆல்ரெடி மேக்கப் போட்டிருக்கியா அப்படின்னு கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது நல்லா வந்து நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரும். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா இந்த க்ரீமோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தாங்க இருக்கும். கட்டியால் மாறவே மாறாது. அப்படியே ஒரு நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். நமக்கு ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும். பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு. சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்தது நல்லா எல்லாமே கரைஞ்சி நமக்கு சூப்பராக நமக்கு வந்துருச்சு பாருங்கள். கலர் பாருங்கள் நல்லா மில்க் ஒயிட் கலரில் இருக்குது. ஓரளவுக்கு நமக்கு ரெடியானோடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இது போதும் நமக்கு. இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம். ரொம்ப திக்காக மாறிடும். அதனால் இந்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். போதும். இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ அப்படியே எடுத்து நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இப்படியே அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் திப்பியாக இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம கட்டிகள் வந்து கரைஞ்சிருக்கு, ஆனாலும் கரையாமலும் 1-2 இருக்குது. அதனால் நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீமாக நமக்கு கிடைக்கும். இன்னொரு பவுலில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஸ்மூத்தான க்ரீம் நமக்கு வந்துடும். இந்த க்ரீமை நீங்கள் எடுத்து டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எப்போ மேக்கப் போட போகிறீங்களோ அதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இதை வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, சூப்பராக ரிசல்ட் வருது அப்படின்றத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய க்ரீம் தான் இது. நம்ம கல்யாணம் காட்சி அப்படின்னாலே உடனே என்ன பண்ணுவோம், குடுக்குடுன்னு ஓடுறது எங்கேவா இருக்கும். முதல்ல நம்ம பார்லர் பக்கம் தான் போவோம். அங்கே போய் ஐப்ரோ பண்ணுவோம், அப்புறமேட்டு ஃபேஷியல் பண்ணுவோம், நெக்கெல்லாம் பிளாக்காக இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம், பெடிக்யூர் பண்ணுவோம், மெனிக்யூர் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து பண்ணுவோன்னு நம்ம பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக அதெல்லாம் தேவையே இல்லை. இது எல்லாமே இந்த ஒரு க்ரீமில் சூப்பராக க்யூர் பண்ணி ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாறுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும். இந்த ஒரு க்ரீம் மட்டும் உங்களுக்கு போதுங்க. இதை அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆண்கள்லாம் பார்லர் போய் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணால் போதுங்க. அவங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. இப்போ வாங்க இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி நல்லா ஒரு ப்ரைடலுக்கு ரெடி ஆகிற மாதிரி என் ஃபேஸை மாற்ற போகிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு தான் இந்த க்ரீமை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் க்ரீம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு செம்ம ஸ்மூத்தான க்ரீமு. இப்போ நான் ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மெயினாக அதை மறந்துடாதீங்க. ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது. அதை நான் கண்டிப்பாக சரி பண்ணியே ஆகணும். அதனால தான் நான் இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அப்படி இல்லை நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க, பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகிறீங்க, விசேஷமான நாட்களாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முந்தின நாளோ அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்கள் ஃபேஸு. வேறு எதுவுமே இதுக்காக வேறு எந்த ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இது மட்டுமே போதும். இப்போ நல்லா ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸில் ட்ரையாக வரன்லாம் ஆகவே ஆகாது. ஃபேஸ் ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும், சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஃபேஸுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நல்லா ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபேஸ்லேருந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். பாருங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட என்னென்னா அன்வான்ட் ஹேர் இருந்தால் அதுவும் எல்லாமே சேர்ந்து ரிமூவ் ஆகிடுங்க. நான் அதனால தான் நைஃபை வந்து ஐப்ரோக்கிட்டலாம் வைக்க கிடையாது. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஐப்ரோவில் இருக்க முடியும் வந்துடுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வராது. குட்டி குட்டியாக இருக்கிற பூனை முடிகள் மட்டும்தான் வரும், ஐப்ரோ முடி கண்டிப்பாக வராது. நான் ஃபேஸ்லேருந்து வழித்து எடுத்துட்டேன் பாருங்கள். எல்லாத்தையுமே எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அந்த அளவுக்கு டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ நான் காட்டன் வச்சு நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுக்கிறேன். எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதை என்றைக்கும் எடுத்துக்கிறதே இல்லை. பாசிட்டிவாக பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளைவே கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் பார்த்துட்டு அப்படியே இது வந்து ஃபேக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தவே இல்லை. எனக்கு வந்து 100% ரிசல்ட் கிடச்சிருக்கு. அந்த ரிசல்ட் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. என்னை பார்த்தா ஒரு ப்ரைடலுக்கு ரெடியான மாதிரி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் செம்மையாக கிடச்சிருக்கு. என் ஃபேஸை நினச்சா எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. தேங்க்யூ.